சும்மா வந்து இதுக்காக கை தட்டாம உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கை தட்டி என்ஜாய் பண்ணுங்கல்ல. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது. அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனுடைய ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கி லோனான்றதோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆரியம் பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியா இருக்கணும். நீங்க 2 மணி நேரம், இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்ல யாரையும் தாக்கி பேசணுமோ இல்ல ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமா கிடையாது. இதை நான் கும்பிடுற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காம்பினா இருக்கும்போது பார்த்தேன். அதை நோக்கி போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணோம். பாஸ்ங்கிற 2 பண்ணிட்டு அடுத்தது பண்றதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டரா நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்க சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா. அதான் சொல்றேன், நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணுன்றத மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த படமும் இருக்கும். அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோட கூட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசிச்சாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ், ஸோ அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம். அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. 2ஆம் தேதி February 2 பார்க்கலாம்.